வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது 2 வாரத்துக்கு முன்னாலே தேமுதிக பிரேமலதா அம்மையார் மு.க. ஸ்டாலினை தேடி போய்விட்டார். காலையிலே போயிட்டார். கேட்டதுக்கு உடல் நலம் விசாரிக்க சென்றேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மழுப்பலாக சொல்ல முடியாது. உண்மையாக இருந்தாலுமே கூட அதனுடைய ஒரு உள்நோக்கம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தாலும் தன் கட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம். இல்லாவிட்ட கட்சி சிதைஞ்சிடும். இப்போவே ஏகப்பட்ட பேர் ரெடியாக இருக்கிறாங்க. தாவேகாவுக்கு தாவலாமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதன் அடிப்படையில் தாவேகா விஜய் வரக்கூடிய விஜயகாந்தோடைய பிறந்தநாள் அன்னைக்கு 2வது மாநாடு மதுரையில் வைக்கிறார். இப்படிலாம் சில சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் தேமுதிகவுடைய தொண்டர்களுடைய நிலைமை என்ன இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். பிரேமலா அம்மையாருக்கும் வந்தாச்சு. அதனால் அதன் அடிப்படையில் திமுகவை நோக்கி போயாச்சு. அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு பேச்சில் அவரே சொல்லிட்டார். ஆமாம், நான் தங்கியிருப்பது அதிமுக பிரமுகருடைய ஒரு ஹோட்டலுங்க, அதுக்காக அதிமுகவோட கூட்டணி சொல்லிவிட முடியுமான்னு சொல்லிட்டு தானாக தன்னுடைய வாயிலேயே தன்னுடைய இதிலே சொல்லிட்டார். அதை கொப்பம் குருதுக்குள்ளேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சொல்லிட்டார். அதன் அடிப்படையில் அதிமுக கூட்டணி இல்லை, 9 சீட்டு தர்ற மாதிரி திமுக சொல்லிவிட்டதாகவும் ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அதையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக தாயுமான ஒரு திட்டத்தை இன்னைக்கு ஆதரிச்சிருக்கார் தேமுதிக பிரேமலதா. ஏன்னு கேட்டால் இது ஆல்ரெடி விஜயகாந்த் போட்ட திட்டம். அவர் ஆரம்ப ஒரு இதிலே சொல்லிட்டார், இந்த வரக்கூடிய ஒரு விஷயங்களில் நாங்கள் வந்தால் கட்டாயமாக ஆட்சிக்கு வரக்கூடிய சமயம் வீடு தேடி நாங்கள் ரேஷன் பொருட்களை தருவோம் அப்படின்னு விஜயகாந்த் சொன்னார். அதை இன்று மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றியிருக்கிறார் போட்டு ரொம்ப பெருமிதமாக பாராட்டக்கூடிய விஷயமா சொல்லியிருக்கிறார். இதன் அடிப்படையில் பாராட்டக்கூடிய பல விஷயங்கள் இன்னைக்கு நடந்தாச்சு. தேமுதிக பிரேமலதா அம்மையார் திமுகவை நோக்கி அதன் அடிப்படையில் சந்தேக உணர்வுலாம் கிடையாது, கன்ஃபார்மான ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமாம், கட்டாயமாக வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக திமுகவோடு தேமுதிக கூட்டணி அமைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காதுங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. பாராட்டுக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது எதை நோக்கி அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? சாதாரணமாக ஒரு அரசியல் தலைவர் பாராட்டி விட முடியாது. பாருங்கள், எடப்பாடி எதெடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆமாம், பாஜகவை பற்றி வாய் வைக்கிறதே கிடையாது. அவங்க என்னமோ பலவிதமான திட்டங்களை போடாவிட்டாலுமே கூட அதை பற்றி வாய் வைக்கிறதே கிடையாது. ஆனால் திமுகவை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. அதான் ஒரு அரசியல்வாதியின் நிலைப்பாடு. அடிப்படையில் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பாராட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது